தேவயானி மேமுக்கே நான் வந்துட்டு விஜய் சாருக்காக போட்டு தாலி கட்டும்போது பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, ஏய் வடிவேல் சார யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஏற்கனவே பார்த்த அந்த 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 தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவரையில பக்கத்துல உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன், என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். எல்லாரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த இந்த படம் வந்து சொல்றாங்க, நான் அந்த படத்துல நடிச்சேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சில கண்டென்ட்லாம் இருக்கு உங்களுக்கு. ரமேஷ் கண்ணா சார் நிறைய கண்டென்ட் சொல்ல போறாரு, நான் ஒரு சில கண்டென்ட் சொல்றேன். இந்த படத்துல ஒரு 3-4 ஹீரோன்னு சொல்லலாமா? விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார். ரமேஷ் கண்ணா சாருக்கும் ரொம்ப படத்துல பெரிய முக்கியத்துவம் இருக்கு. நீங்க ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க, அவரும் ஒரு ஹீரோ தான். எல்லா ஹீரோக்கும் மத்தியில் இந்த படத்துல ஷூட்டிங்ல ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்த்த காட்சிகள் வந்து மேக்சிமம் சாங்கும் சரி, ட்ரைலர் டீசர் சரி, மேக்சிமம் வந்து மற்ற பழனி அங்கங்க எடுத்தது, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தது, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்க பார்த்ததுல நீங்க பார்த்தது மேக்சிமம் வந்து குசால்தாஸ் கார்டன்லயும் ஒய்எம்சி கிரவுண்ட் தான் எடுத்து. இல்ல சார் ரமேஷ் கண்ணா சார், குசால்தாஸ் கார்டன் எங்களுடைய கோவில் மாதிரி ஒரு 25 வருஷமா அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது. அங்க என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அந்த நீங்க பார்த்தது எல்லாமே மேக்சிமம் 90% இதுல பார்த்தது எல்லாமே குசால்தாஸ் கார்டன் தான். அது இன்னைக்கு இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களோட கோவில் மாதிரி அது, எல்லா படமும் அங்கதான் ஷூட்டிங் நடக்கும். அதுதான் அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில வடிவேல் சாரை வச்சு உள்ள திணிக்கிறது, அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்டோர் எஃபெக்ட் வேணும்ன்றக்கா அது மட்டும் தான் ஒய்எம்சியில பண்ணாங்க. மற்ற எல்லாம் அங்கதான், பச்சை பாசுக்கு ஆப்போசிட். மறக்கவே முடியாத அந்த நாட்கள். அதில் முக்கியமாக சொல்லணும்னா, பல இடங்கள் அங்கங்க அந்த பெயிண்டிங் நேசமணி அந்த டீமோட அங்கங்க டைலாக் பேசிட்டு அங்கங்க இருந்துகிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து அந்த தேவயானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமா இருக்கும். கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அவங்களோட படம் ஏற்கனவே பார்த்தவங்களும் உங்களுக்கு தெரியும். அதனால ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போற சம்பவம் வந்து ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ சொல்லலாம், இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம், நாங்கள் சொன்னது கிடையாது. ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் சொல்லலாம். விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, பேக்கப் பண்ண போகிறோம், மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப்ஸ் தான் ஷார்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்திக் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சித்திக் சார் அற்புதமான கலைஞர். சித்திக் சார், ரைட்டர் கோகுலகிருஷ்ணா, கோடேட்டர் கணேஷ், இவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, சரி ஓகே விஜய் சாரை அனுப்பிச்சிடலாம், ஓகே அவருக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாங்க. நிஜமாவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சது, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ஆனால் வந்து ஒரு சின்ன தேவயானி மேமுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் எடுக்கணும். அந்த க்ளோஸ்அப் அதோடைய தன்மை என்னன்னா, நீங்க திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க, நீங்க பார்ப்பீங்க. தேவயானி மேமுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும். அதில் வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு, சூர்யா சாரை, விஜய் சாரை அந்த லுக்கு பார்க்கணும். நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்கா, அது கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ண கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவயானி மேமோடைய இதில். அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். விஜய் சாரை நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும், அது பர்டிகுலராக சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்டரேஷனில். அப்போ வந்து அந்த முகத்தில் ஒரு கன்னிங், அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னால், விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது, அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ விஜய் சார் இருக்கணும், அவரு இல்லை. தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, பட் அந்த க்ளோஸ்அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சார் அனுப்பிச்சாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சது. என்ன பண்ணலாம்னு சொன்னா, யாராவது டூப் போடணும், என்ன பண்றது, அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூப் போடணும்னு சொல்லிட்டு டூப் போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவயானி மேமுக்கு தாலி கட்டணும். அந்த கை மட்டும் தான் அந்த ஃப்ரேம்ல வந்து கை மட்டும் தான் இருக்கணும். அவரு ஒரு ஷாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சித்திக் சார் என்ன கூப்பிட்டாரு. விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க, இவரை பக்கத்துல மணவரையில உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்க ஏற்கனவே பார்த்த அந்த 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 தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவரையில பக்கத்துல உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன், என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். நான் டூப் போட்டேன், எங்க ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருந்தேன். இதுல என்ன, தேங்க்யூ சார், இதுல என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும், விஜய் சாரை பார்க்கணும், நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கன்னிங்கா பார்க்கும்போது சூர்யா சாரை காட்டணும். இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, சூர்யா சாரை காட்டும்போது இங்க காம்பினேஷன்ல கல்யாணத்துக்கு அச்சதை போட்டதுல சூர்யா சாருக்கு பக்கத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். லாஜிக்கா வந்து எப்படி இருந்திருப்பேன். அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு காமிக்க முடியாது. அப்போ எடிட்டிங்ல தான் அது சரி பண்ணாங்க. அது டிஆர் சேகர் சாருடைய தலைமையில மற்ற நண்பர்கள் அவங்களாம் எடிட் பண்ணாங்க. எனக்கு பர்டிகுலரா அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்துல வரல. எடிட்டிங்ல தான் அதை சரி பண்ணாங்க. நான் எனக்கு அங்க அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்போ வந்து பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, அப்பதான் பாரதி படம் நடிச்சு முடிச்சுட்டு வந்திருந்தேன். பாரதி படம், ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம். அதுல வந்து தேவயானி மேமோடைய மகளுக்கு நான் நிஜமாவே படத்துல வந்து தாலி கட்டுவேன். அதுல வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்துல நான் திரைப்படத்துல அறிமுகமான படம் தான் அது. அதுல வந்து தங்கம்மாள் வந்து தேவயானியுடைய மகள், பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடிச்சாங்க. அவங்களுக்கு மருமகனா வந்து அங்க வந்து தாலி கட்டினேன். அது முடிச்சு அடுத்த ஷெட்யூலே இங்க வந்து
தேவயானி மேமுக்கே நான் வந்துட்டு விஜய் சாருக்காக டூ போட்டு தாலி கட்டும் போது பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, டேய் வடிவேல் சாரே யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், டேய் அப்போ ஒரு படம் வந்தது, பழைய படம் வந்தது, ஏய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு, நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டி இருக்கிற, பாரதி படத்துல மகளுக்கு தாலி கட்டி இருக்கிற, பிரெண்ட்ஸ் படத்துல தாய்க்கு தாலி கட்டிருக்க. அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரிச்சாங்க. அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அந்த வடிவேல் சார் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவர் அற்புதமான டயலாக் ரைட்டர். வடிவேல் சார் வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது யாரு யாரை தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால்தாசன் கார்டன்ல அந்த ஷூட்டிங்ல அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் அடிச்சிருப்பாங்க. அது ஒரு ஒரு கோவமா ஆக்ரோஷமா ஒரு சென்டிமெண்டா பழனியில அங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த இந்த நேசமணி ட்ராக்கு, இந்த சென்னை போர்ஷன்ஸ், இந்த திருமணம், இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாரு யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்னுறணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும். சூர்யா சார் எங்க ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய அவர் எஸ்எஸ்சியோட வாரிசு, இவர் சிவகுமார் சாரோட வாரிசு. இதுக்கிடையில ரமேஷ் கண்ணா சார் அவரு பூந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாரு. ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னே தெரியாது. சின்ன சின்ன அசைவுல சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு. அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கைத்தட்டு தட்டிக்கலாம். நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அந்த படம் இதுல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையில இப்ப தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸ்ல. ஓ இந்த டயலாக் இதுல தான் வந்துச்சா, இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா, வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது. அந்த ஆணியே புடுங்கவன வந்து படத்துல டயலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது. ரமேஷ் கண்ணா சார் இங்க அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு, அதனால அவருக்கு தெரியும். மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் டேரக்டர் கொடுத்துட்டாரு. அந்த பெயிண்ட் அடிக்கிறது, அங்கங்க பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். சூர்யா சார் யதார்த்தமா கேட்காரு, இங்க என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு டேரக்டர் கேட்கிறாரு. கேட்கும்போது டைரக்டர் கேட்கிறாரு சூர்யா சார் என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமா கேட்கும்போது வடிவேல் சார் அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது விளையாட்டா சொன்ன வார்த்தை தான், விளையாட்டா சொன்னதான், நீயே புடுங்க வேணாம் அப்படின்னு விளையாட்டா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்க இருந்தோம். நாங்க விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார், சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அப்போ நான் என்ன பண்றதுன்னு சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலா கேட்டு கேட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க, இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல அவங்களுக்கு ஒரு டயலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ள இல்லையா. அதனால சூர்யா சார் கேட்கும்போது வடிவேல் சார் யதார்த்தமா சொன்னது இந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது, சித்திக் சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பா தெரியாது. இந்த ஆணியே புடுங்க வேணாம்னு எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நிஜமா சிரிச்சுட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா அப்போ டயலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா அவங்க கோஆர்டினேட்டர் கணேஷ் சாரை கூப்பிட்டு கேட்கும்போது இல்ல அவர் சும்மா கிண்டல் பண்றக்கா சொல்றாரு, இல்ல கிண்டல் பண்ண இல்ல அது வேணாம் நம்ம சீனுக்கு போலாம்னு சொன்னேன். சித்திக் சார் சொல்லிட்டாரு இல்ல கண்டிப்பா வந்து இந்த டயலாக் இந்த படத்துல வைக்கிறோம், ஆணியை புடுங்க வேணும். எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல, ஆனா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. எனக்கு அது டீப்பா தமிழ் தெரியலன்னா கூட எல்லாரும் சிரிச்சுட்டாங்க, கண்டிப்பா அதை வைக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆணியே புடுங்க வேணாம்னு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துற வார்த்தைகள். அன்னைக்கு வடிவேல் சார், வடிவேல்ன்ற ஒரு ஜாம்பவான், வடிவேல்ன்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்குன அந்த ஒரு தான் ஆணியே புடுங்க வேணாம். நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரெண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் வந்து சொல்லி அவங்களை வந்து அவர் வந்து பயிற்சி நிலையில இருக்கவங்க தானே, பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல, அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக் சார் சொல்றாரு. இது வடிவேல் சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபன்னா தான் பேசுவார். அவரு சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் உச்சரிக்க அவர் உச்சரிச்சுட்டாருன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது இல்ல, அதனால வேணும்னே வந்து ரிஹர்சல் பார்க்கும்போது அதை மாத்தி சொன்னார். அப்ரெண்டிஸ்ன்றதை மாத்தி அவர் வந்து ஃபன்னா சொல்லணும்னே சொன்னார். சொன்னோன்னே இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், கரெக்டா சொல்றேன், இப்போ டேக் போலாம்னு. இல்ல டேக் ஓகே, நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் அங்கிருந்து எழுதிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க. அந்த மேஜிக் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டி போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சுல. அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது. கரணம் தப்புனா மரணம், இது யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமா போட்டி இருக்கும். சில இடங்கள்லாம் வந்து வடிவேலு சார் தென்னரை அடிச்சிருவாரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் தென்னரை அடிச்சிருவாரு, பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இல்ல விஜய் சார் விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி, அது வந்து ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது. விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேல் வந்து அந்த இதுல விழுந்துருவாரு, அந்த கரியில விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல,
விஜய் சார் நிஜமாவே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணார், அவ்வளவுதான். இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது மாதிரி நிறைய அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜய் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப யார்ட்டையும் எதிர்த்து பேச மாட்டாரு. அவர் மைண்ட்லேயே வந்து அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார். எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார், ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார். மைண்ட்லேயே பார்த்துட்டு ரிகர்சல் பார்த்துட்டே இருப்பார். நான் காலையில ஒரு 7 மணிக்கு கால் சீட்டு சொன்னா 6:30 மணிக்கு விஜய் சார் வந்துருவாரு. அவர் 6:30க்கு வந்தாரு, நான் 6 மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியா இருந்து மிக அற்புதமான ஒரு படமா அது உருவாச்சு. இன்னைக்கு பிறந்த நாளான எனக்கு பிறந்த நாளான இன்னைக்கு நிகில் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நன்றி சார்.